பரவாயில்ல பாத்தியா, டக்கு இருக்கு. ஏறுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் அடுத்த வரப்ப என்ன சொல்லுவேன்னா அறிவோம். இதுல இருந்து என்ன தெரியுது? அறிவோம், எல்லாத்தையுமே அறிவோம். உனக்கு ஒரு எல்லை கிடையாது. பரவாயில்லையே, சூப்பரா போங்க. போங்க. அடுத்ததாக நாங்கள் போகும் இடம் இதுதான்டா இருக்கிறதுலயே கஷ்டமான ஒண்ணு. செத்தடி நான் ஈஸி நம்ம நினைச்சேன். இருங்கப்பா. நாங்க போயிடுறேன், போயிட்டு அங்க போய் வாங்க மாப்பிள்ள. ஏதோ கால்ல இங்க பாரு. அந்த கோயிலுக்கு நேர்ந்துகிட்டு ஆணிசரி போடுவோம் பாரு, அப்ப நடக்கிற நட மாதிரியே இருக்கிறான். ஆனா என்னை கலாய்க்கிறீங்களா? இப்ப பின்னாடி நீங்க வரும்போது இருக்கலாம். அதுலடா விழுந்தா புத்து அடி போடுவாரு. அங்க இல்ல உழுகாது, கொட்டையில தான் அடிபடும். அந்த கட்டையை தான்டா சொல்றேன். கட்டையில வாங்கினா கொட்டையில அடிபடும்டா. ப்ரோ இது நேரம் இல்ல ப்ரோ. எம் குமரன் சனாப் மலட்சுமில விவேக் கடந்த மாதிரி இருக்கா? வா அம்மச்சி வா அம்மச்சி கைத்த புச்சு வந்தவன் சொல்லுறேன். அது என்ன பாட்டது? அது எம் குமரன் விவேக் பாடிட்டே வருவாரு. அத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா. வந்துரு வந்துரு வந்துரு. எதுக்கு இந்த வாங்குதுன்னு தெரியலையே. பாத்துவா பாத்துவா பாத்துவா. அப்பாடி, இதை விட மேல இருக்க டேக் பொசிஷன் தான் ரொம்ப கஷ்டம். நான் மேல எல்லாம் வரலனே. காசு வேஸ்டா போயிரும். ஐயோ நான் வரல. போடி மாப்ள, ஃப்ரெண்ட்ல பிடிச்சுக்கடி. போடி போடி. ஏய் நான் கரசல அப்புறம் காசு போட்டு சும்மாவா? நீதான் எந்த தப்பு பண்ணலடா. ஆண்டை ஒண்ணும் செய்ய மாட்டான். ஏறு. பண்ணலையே. ஏறு. பயமா இருக்குனே. ஏறி. ஓ தள்ளாதீங்க அம்மா. காசு கட்டி உலகற உள்ள கூட்டோன்ட்டு சந்திரனே எனக்கு பதில் அடிவாங்க. நே பயமா இருக்குனே. நே பயமா இருக்குனே. வேணானே. ஓ கால்லாம் நடுங்குதுனே. நடக்குதாடா. சரி எங்களுக்கு தான்டா நடந்துச்சு. வாங்க பண்ண நடந்துச்சு. வாடா. ஏய் வாடா. அவர் கண்ணுல ஒரு தேஜஸ் பார்த்தேன். பெல்ட் அவுருதுனே. பெல்ட் அவுருது. எந்த பெல்ட்ரா? பெல்ட் அவுராதுடா. வாடா. கால தானே, அது பாத்துக்கலாம். வாடா. ஆனா அவனுக்கு இங்கிலீஷ் புரியாதுங்க. என்னடா மூஞ்சி அவந்துருச்சு. Be happy. Cool down, cool down. வசி உனக்காண்டி கோக்காலில எடுத்து போடுறாங்க. A few inches later. வா வா வசி வா. கால் எடுங்கனே. ஏய் இருப்பா வரட்டும். சிரிக்க வேணாம் பாவம். வாடா. கைய நாங்க போடுறா. வாடா அவ்வளவுதானே வந்துட்டேன். வாடா நம்பிக்கையோட வாடா. சும்மா பயப்படாம வாடா. பெல்ட் வந்துருச்சா? பெல்ட் வந்துருச்சா? வா வா, உன்னை இருட்டுல நடக்க விட மாட்டேவா. உசிரே இப்பதான் வருது. அங்கிட்டுலாம் வரல ப்ளீஸ். அப்படிதான் இருக்கும். ஐயா ரொம்ப த்ரில்லரா இருக்கு. நான் போய்க்கிறேன். வாடி சிரிச்சில நின்னு டக்கு டக்குன்னு பாத யாத்திரை மாதிரி நடறா. பாத யாத்திரை நடாவா மாப்பிள்ள பாராட்டி ஆடுறான்டா. அது என்னடா நட? இப்ப நடப்பீங்க பாடுறா. அதான்டா நட.
கமான் கம் ஹியர். மாமா மன்னிச்சுடா உனக்கு உங்களுக்கு சாரிடா. ப்ரோ ஆமா இங்க ஒண்ணு இல்ல. ஐயோ எந்த இடம்? தான் அந்த இடம். யாருக்கு? உனக்கு தான்ப்பா. ஏப்பா உண்மையில நட்டுங்க ஆரம்பிச்சிருச்சுனே. இருங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓடி தங்கப்ல. அவன் நினைப்பான்டா கூட்டு வந்து கொள்றா என்ன வரமாட்டான்டா அடுத்து. ஒரு மாதிரியா இருக்குனே. சும்மா நம்பிக்கையில வா, தைரியமா வா. உங்க தாத்தா உன்னை திட்டுவாரு, அந்த நம்பிக்கையில வா. என்னடா இது அழுகவே வரல. கொஞ்சம் தள்ளி. வா உன் தம்பி கண்டியை தாண்டு. அவ்வளவுதான். பரவாயில்லடா, 2 தான் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு பாத்தியா. ஈஸியா வந்துட்ட பாத்தியா. வா 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 வேமா ஓடியா. நீ தானே முதல்ல போர்த்தடை தளபதி. அப்பல ஆட்ரி தங்கப்ல, நீ ஆட்ரி போடி போடி தங்கப்ல. மாமா அப்படி அத்தா நான் கீழ விழுந்தேனே. வாடா நடுவுல வாடா, அப்படியே வேகமா வாடா அப்படியே. அவன் மூஞ்சிய பாரேன். நீங்க இருக்கிறதானே பயமே. மாமா பா ஏத்தி விடுறீங்க. நான் சரி என்ன மாட்டாய் வா. வாடி வாடி தங்கப்ல, வா வா வா. சரி வா வா. நான் வரலனே. வாடா. அது மட்டும் வந்துரு. அதோட போய் உட்கார்ந்துங்க. வா வா அதோட போய் உட்காந்துக்க. அழுகுறியா? ஏன்டா போதுமா? வா வா வா. இது அழுகுறேன்டா. வாடா டேய். இங்க பாருடா டேய், மேல பாருடா. டேய் இதெல்லாம் ஒரு ஜாலி, இதுக்கு போய் அழுகலாமா? சரி ஏன் எதுக்கா நீ அழுகுற சொல்லு, காரணத்தை சொல்லு. பயமா இருக்குனே. பயமா இருக்கா? வாழ்க்கையில எல்லாமே பயந்தாண்டா வாசி. நம்ம தான் பயத்தை உடைச்சு வெளியே வரணும். சரி வாடி ஏய் சரி விடு, அவன் போய் உட்காரட்டும். மைக்க கட்டிட்டு நீ கீழே செல்லு அதுக்கு பக்கத்துல உட்காரு. போ 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 போ. தம்பி நான் லாஸ்டா வந்துக்கிறேன், நீ போப்பா. எப்படி ஐயோ சூப்பர் ப்ரோ. அங்கிட்டு போயிரு. போனா அதெல்லாம் போனா போறீங்களா? ஒரு வழி பாதை தான். ஏய் அந்த விவேகம் பாட்ட போறான். தலை விட்டு தலை என்ன பண்ணுதானே? வெள்ளிக்கல்லில் பாருடா பகை அலறிட்ட கதறிட்ட கூறடா. நீங்க சிறுமலைக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாத ஒரு இடங்கள்ல ஸ்கைலாண்ட் ஒண்ணு. எதனால அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கு தேவையான கேம்ஸ் நிறைய இருக்கு. குழந்தைகள் இல்ல, நம்ம விளையாடுறது எல்லாமே இருக்கு. அடல்ட்ஸ் ஆமா கிட்ஸ். அவர் இங்கிலீஷ் தான் செய்வாரு. இது அந்த கேம் இப்ப நான் விளையாண்ட கேம் அது வந்து ரொம்பவும் பாப்புலர். அழுதுட்டேன் அந்த கேம். அழுதுட்டா நீங்களே அதை பாத்துருப்பீங்க. அதுல கேமராமேன் வரவே வரலன்ட்டாரு. காலையில கெஞ்சிராரு. அதே மாதிரி வீக் டேஸ்ல வாங்க, சனி ஞாயிறுல வந்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். எல்லாரும் இருப்பாங்க. எல்லாமும் இருக்கும். ஆமா. ஆனா என்ன இப்போ வந்து நாங்க செவ்வாய்க்கிழமை வந்திருக்கோம். 4 பேர் மட்டும் தான் விளையாண்டோம். யாரும் இல்ல. ஆனா இதுவும் நல்லா இருந்துச்சு. நாங்க மட்டும் இருந்தனால நல்லா இருந்துச்சு. பாருங்க கையில எல்லாம் அடி, கையில அடி, எங்கால அழுதுட்டாரு. கால் அடி. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை மட்டும் மோந்து பாருங்க. கேவலமா அடிக்குதுல. கிளவுஸ் வாட நல்லாவே இல்லை. நீங்க தயவு செய்து கிளவுஸ் வாங்கிட்டு போயிருங்க மக்களே. ஆமா அவங்க போட்டு விடுவாங்க கிளவுஸ். பட் என்னன்னா அதான் அவங்க சொன்னாங்கடா அப்புறம் இந்த கையை வாஷ் பண்ணிக்கோங்கன்னு. நாங்கள் தங்கிய JME ரெசார்ட் ஓயா ஓயோ. இன்னும் சிறுமலையில சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது. எங்களின் பணி காரணமாக நாங்கள் அவசரமா கீழே இறங்குகிறோம். நம்ம போற வழியில் ஃபால்ஸ் இருக்கிறது, வியூ பாயிண்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே இறங்க போறோம். நீ ஸ்பீடா போறியா கார் போகுதா? கார் போகுது. ஆன்லதான் இருக்கு. ஆப்பா போயிருப்பா காரு. பிரேக் பிடிக்காதுப்பா. யாருமே இந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. ஃபுல்லாவே சென்சார் டைப் வண்டியா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி. அதெல்லாம் பழைய டைப்புப்பா. கார்ல அப்படி பிடிக்காதா?
வண்டி எப்பயுமே ஹீல்ஸ்ல ஓட்டும் போது ஆன்ல வச்சுட்டு தான் இறக்கணும். கீர் கூட போடலனாலும் தேவையில்லை, இருந்தாலும் ஆன்ல வச்சுக்கணும். எதுக்கு நம்ம அப்பதான் பிரேக் பிடிக்கும். ஆன்ல வைக்கலாம்ப்பா. ஆரன் அதே மாதிரி நம்ம ஆன்ல வச்சு பைக்ல போனா என்ன ஆகும் சொல்லுங்க? பைக் பேட்டரி உட்காந்துரும் தெரியுமா உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல. அப்படிதான், அதான் உண்மை. ஏய் நீ என்னப்பா இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்க? ஏப்பா வியூ பாயிண்ட் வந்துருச்சுப்பா. வியூ பாயிண்ட் வந்துருச்சு. ஒரே ஒரு இது இங்க வாங்க, தூப்பு வச்சிருப்பாங்க. அந்த முடக்கட்டாவா அது என்னமோ ஒரு சூப்பு தான், முடவாட்டு கிழங்கு சூப்பு. ஐயோ அங்கிட்டு வந்து பாருங்க என்னன்னு தெரியும். நம்ம மட்டும் ஒரு கண்ணாடி வாங்கினா அந்த கண்ணாடிக்கு பொறுக்கவே பொறுக்காது போல. டேய் டேய் இருப்பா இருடா நிமிஷம். நான் ஊர்ல போய் கூட ஒட்டிக்கிறேன். 4000 ரூபாய் கண்ணாடிப்பா. பரவாயில்ல, நான் இப்படியே போட்டுக்கிறேன். அக்கா ஏய் அந்த காமெடி பண்ணுவோமா? யாருமே இல்ல, யாரும் இல்ல. அந்த அக்கா வந்துட்டாங்க. அக்கா அக்கா 2 பன் பட்டர் சாமா 3 பிரெட் ஆம்லெட் அக்கா போட்டுக்கீங்களா? வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்துடவா? இதுல வண்டி யாரும் நிப்பாட்டினாங்களா? நிப்பாட்டும் போது என்ன சொன்னாங்க? அக்கா அது சூப்பர் இருக்காக்கா, சனி ஞாயிறு தான் போடுவீங்களா? அக்கா ஆமாக்கா கேட்கணும் செய்தி என்னக்கா? கிழங்கு அதான் முடவாட்டு கிழங்கு, முடவாட்டு கால் கிழங்கு. எதுக்கு நல்லது? இந்த மாதிரி முடவாட்டு கிழங்கு இது வாங்குங்க. முட்டி வலி, கால் வலி, இதே வலி. இது வந்து தேன். நம்ம உங்களுக்கு வேற தெரியும், பட் மேல டார்க்கா இருந்துச்சுக்கா. அது டார்க் தேனு, இது லைட் தேனு. நட அங்க மேல பார்த்தது வந்து அந்த பாறை இடுக்குல பொந்துக்குள்ள இருக்குல்ல, அதுல உள்ள தேனா. இது வந்து மரத்துல இருக்கிற தேனா. நாங்க வந்திருக்கிற இடம் வியூ பாயிண்ட். இது வந்து மாதா கோயில். என்னது? பூண்டி சரி புனித வனத்து சின்ன கோயில் மாதா கோயில். இது வண்ணத்து சின்னப்பர் கோயிலாம். இதுதான் பிரத்யேகமான வியூ பாயிண்ட். 16வது பெண்டில் இருக்கு. எஸ், இதுதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க வியூ பாயிண்ட். பனி மூட்டம் பாக்கலாம் தெரியுதா? பூரா எங்க இருக்கு? அதெல்லாம் பனி. ஆனா நம்ம இருக்கும்போது வெயில் அடிச்சு எனக்கு இப்பயும் வெயில் அடிக்குது, லைட்டா தான் அடிக்குது. இங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து 2 சேர்த்து காட்டி வரலாம். ஒன்று வந்து இங்க இருந்து நல்ல ஒரு போட்டோ ஷூட் எடுக்கலாம். ஆல்ரெடி 2 பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவதுக்கு தற்கொலை பண்ணிக்கலாம். தற்கொலை பண்ணாலும் கீழே விடுவோம், காப்பாற்றிக்கிறாங்க. அப்படியா? தற்கொலை பண்ணா நீங்க அங்கிட்டு இருந்து குதிக்கணும். அதான் குதிச்சு பாக்குறீங்களா? நான் கூட ஃப்ளைட் போகுதுன்னு நினைச்சேன். நீங்க தற்கொலை பண்ணா வேற யாரு கூட இவங்க கூட சேர்ந்தாலே போதும், தற்கொலை பண்ண வச்சிருவாங்க. இதுதான் வியூ பாயிண்ட். உங்களுக்கு வந்து பெருசாலாம் பாக்குறதுக்குலாம் ஒண்ணு இருக்காது. நீங்க மேலே ஏறி வந்தீங்கன்னா அந்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு அப்படியே கீழே போயிடலாம். போட்டோன்னே வாங்க பண்பட்டர் ஜாம் சாப்பிட போலாம். இது வியூ பாயிண்ட் மாதிரி கட்டவே இல்லை பாருங்க, தண்ணி தொட்டி மாதிரி கட்டிருக்காங்க. தண்ணி தொட்டி ஏமா கட்டாயம்? முதல்ல லீக்கேஜ் ஆயிட்டு செட் ஆகல. அப்படியே படியா அந்த தண்ணி தொட்டி தான் ஷிஃப்டா இங்க வந்துருச்சு. கரெக்ட். வச்சுக்கோங்கக்கா, உங்களுக்கு என்ன தோணுதோ வைங்கக்கா. கொஞ்சோண்டு எறும்பு பொடி இருந்தா வச்சு எலி போட்டிருந்தா கூட வச்சுடுங்க. எதக்கா கட் பண்றது? ஏங்கா 16வது பெண்ட் வியூ பாயிண்ட்ல நம்ம அக்கா கடை ஒன்று இருக்கு. இங்க நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாப்பிட்டே ஆமா. நீங்க சாப்பிடுறீங்கன்னா தயவு செய்து சொல்லிருங்க, பன் பட்டர் ஜாம் கொஞ்சம் சூடா கொடுங்கன்னு சொல்லிருங்க. ஆமா உண்மையிலே சூடலக்கா. இல்ல சூடா வேணும்னா சொல்லிருக்கலாம்ல. நான் தான் நீங்க போனா அது நீங்க தான் செஞ்சு வச்சுருக்கீங்க. என்னை பத்தி தப்பா பண்ணிருக்கீங்களா? வியூ பாயிண்ட் நீங்க பாத்துருங்க. அப்பாலாம் சொல்லல, போட்டோ ஸ்டாங்க வேமா, ஆனா சூடு இல்ல, அது மட்டும் தான் சொன்னேன். இப்ப கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ போட போறேன். என்ன தெரியுமா, இந்த மாதிரி ரோட்டோரத்துல கடை வச்சிருக்கவங்கள்ட்ட தயவு செய்து இப்ப பேரம் பேசாதீங்கன்னு சொல்லி தான் போட போறேன். என்னன்னு நீங்க வேற, நாங்களே பச்சை பச்சையா பேசுவோம், அப்படி நாங்க போய் நிப்பாட சொல்ல முடியும்? அக்கா இல்லக்கா, ரோட்ல போயிட்டே பேசுறாங்க பாரு பச்சை. பயந்துருச்சு அக்கா, பயந்துருச்சு அக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தைனா எதுவுமே கிடையாது. நம்ம எடுத்துக்கிறதா தப்பா எடுத்துக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் ஒருத்தனை பொம்மான்னு சொல்லி திட்டுறேன், அவன் என்ன பண்ணுவான், நம்மள திருப்பி திட்டுவான். ஆனா நீங்க நினைக்கிறது வந்து ஐயோ அவங்க அம்மாவை திட்டான்டான்னு நினைப்பீங்க. ஆனா எனக்கு அவனுக்கு தெரியும், நாங்க 2 பேரும் திட்டிக்கிட்டது எங்களுக்குள்ளதான் திட்டிக்கிட்டோம், யாரையுமே மென்ஷன் பண்ணி திட்டல. அடுத்தவங்க முகம் சுளிக்காத மாதிரி பேசிக்கோங்க. அடுத்தவங்க முகம் சுளிக்காத மாதிரி பேசணும்னா கடைசி வரைக்கும் நம்ம பேசவே கூடாது, இப்படியே அமைதியாவே உட்காந்துருக்கணும். இப்ப கூட நீங்க பேசணும்னா அமைதியாவே உட்காந்துருக்கணும். புரியல? உங்க முன்னாடி வசிப்பேன் கிட்ட பேசிட்டு இருந்தா உங்க முகம் சுளிக்கணும் இருக்கா? சுளிக்காத வராங்க அந்த அக்கா. அது அவனோட இஷ்டம், பேசிக்கிட்டோம்னு விட்டுருவேன் நானு. உங்க வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசணும்ல. அப்படிலாம் கிடையாது. இப்போ இவங்க இருக்காங்க நம்ம பேசாம போயிருவோம், அடுத்து அவங்க இருக்காங்கன்னு பேசாம போயிருவோம், அதுக்கு அடுத்து அவங்க இருக்காங்கன்னு பேசாம போயிருவோம். இப்படி எல்லாருக்காண்டி நம்ம பேசாம போயிட்டா கடைசி வரைக்கும் நம்ம பேசவே முடியாது. கெட்ட வார்த்தை மட்டும் தான் பேசாம இருக்கு, மொத்த பத்தி பேசுறோம்ல. ஐயோ என்ன நான் தான் சொல்லலடா, நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்றது நீ தான்டா முடிவு பண்றத. அப்ப போய் வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி போய் கெட்ட வார்த்தை பேச முடியுமா? நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை நம்ம சரி, எது கெட்ட வார்த்தை எது நல்ல வார்த்தை? அதை இப்ப நீ சொல்ற. சாப்பிட்டீங்களானே நல்ல வார்த்தை. இப்ப விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்காங்க, என் விருந்தாளியே சாப்பிட்டீங்களான்னு கேட்கறேன், அது நல்ல வார்த்தை. இவங்க ஏமா வந்துட்டாங்க அப்படின்னா அது கெட்ட வார்த்தையா? அப்ப இது கெட்ட வார்த்தை. இவங்க ஏமா வந்துட்டாங்கன்றது கெட்ட வார்த்தையா?
அதைத்தாண்டா நானும் உன்கிட்ட கேக்குறேன். நல்ல வார்த்தை இது கெட்ட வார்த்தை. நீ தான் புரிஞ்சுக்கிறடா அத. இப்ப ஏன் 2 பேரும் சண்டை போடுறீங்க? இல்ல அதுக்காண்டி சண்டை போடுறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் அந்த அக்கா தான். இதே கோவத்துல கார் எடுத்துட்டு போயிருக்கா. உங்க பேருக்கா? நீங்க வாக்காக்கா. உங்க பேர் என்னக்கா? வியூ பாயிண்ட் கிட்ட கடை வச்சிருக்கீங்க. இன்னையில இருந்து நீங்க வந்து அக்காக்கு என்ன பேர் வைக்கலாம்? தேனு. ஆ தேனு. ஆமாக்கா. தேனு. தேனக்கா வாழ்க. தேனக்கா வாழ்க. வாழ்க. வியூ பாயிண்ட் தேனக்கா வாழ்க. அக்கா உங்களை எந்த விதத்திலயும் பாதிக்காத அளவுக்கு தான் நாங்க வீடியோ போடுவோம். கவலைப்படாதீங்க. இப்ப இந்த தேனக்கா அதெல்லாம் சொன்னோம்ல அதெல்லாம் வரும். அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்ப உங்க உண்மையான பேர் நீங்க தானே சொல்ல மாட்டேன். நாங்களா சொல்ல மாட்டேன்ட்டோம். உங்க பேரை சொல்றதுக்கு திறமைக்கு தன்னம்பிக்கைக்கு முகம் தேவையில்ல. வெளியே வா. யாருமே காட்டு. சிறுமலைக்கு வந்துட்டோம். சிறுமலை வாழைப்பழம் சாப்பிடலாம் நல்லா இருக்காது. இந்த நேத்துல இருந்து ஒருத்தர் வாழைப்பழம்ட்டு கொடுங்க. ஆனா நல்லா கொஞ்சம் பாத்தியாப்பா. நம்ம எங்க போனாலும் இந்த மாதிரி அக்கா யாராச்சும் ஒரு பாட்டி எப்படியாச்சும் கேரளால ஒரு பாட்டி மகனாவே நீ தத்தெடுத்துருச்சு வந்துருன்ட்டு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க பாருங்க இப்படி மட்டும் சொல்லுங்க. 3 நாள் கடையை காலி பண்ணிடுவோம். ஆமா நாங்களே சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு மட்டும் எங்களை நம்பி மட்டும் உட்கார வச்சிடாதீங்க. அக்கா இதெல்லாம் ஒரு ஃபன்னுக்கா. பாருங்க உங்களுக்கு தெரியுமா இந்த மணி நேரத்துல நாங்க வருவோம் இப்படி எல்லாம் நம்ம பேசுவோம் தெரியுமா? தெரியாது. எங்களுக்கே தெரியாது. நான் இப்ப சொல்லிட்டு தான் போனேன். நிழல் இருக்கு ஜாலியாவும் இருக்கு. இந்த இப்ப நீங்க பேசுறீங்க உங்க முகத்தை என்னால பார்க்க முடியுது. என் முகத்தை உங்களால பார்க்க முடியுது. நாங்க எதனால அங்க உட்காரலாம் தெரியுமா உங்களுக்கு? எப்பயுமே அக்காக்கு மரியாதை கொடுத்து கீழே உட்காரணும் தான் இப்படி உட்காந்து தாங்கல. சரி முதல்ல கணக்கு சொல்லுங்க. என்ன பேச்சு கணக்கு? சரி 350 ரூபா. 350 ரூபா வேற உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். வாழ்க்கையில கிடைக்காத எப்பவுமே சிரிப்பு தான். இவ்வளவு நேரம் உங்களை சிரிக்க வச்சிருக்கோம். ஒரு 250 ரூபாய்க்கு. ஜோசி என்னக்கா பாத்து கைரேகா பாக்குறேன்க்கா. தம்பியோட வாழ்க்கையை பத்தி சொல்லு. யாரு? அவனுக்குலாம் வாழ்க்கையே இல்லைன்னு எனக்கே தெரியும். அதனாலதான் கூட வச்சிருக்கேன். அக்கா 350 ரூபா சொன்னீங்கக்கா. அதான் தம்பிகளுக்காண்டி குறைச்சிட்டேன். சரி காக்கா உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. போயிட்டுறேன்க்கா. நன்றிக்கா. பாய். பாய்க்கா. அது என்னடா கண்ணாடி வாடகை இவனாக்கா உடஞ்சிருச்சு வரும்போது அதனால உடஞ்சிருச்சு. அக்கா போயிட்டு இருக்கா. உங்களை மாதிரி ஒரு அக்கா வருத்தப்படுறேக்கா. மறந்துடாங்க 16வது அக்கா வியூ பாயிண்ட் தேனியக்கா. தேனக்கா வியூ பாயிண்ட் தேனக்கா மறந்துடாம வந்துருவாரா. மறந்துடாங்க மறந்து இருந்துறாங்க. ஆமா திருமலை கண்டா 16வது பெண்டு வியூ பாயிண்ட் தேனக்கா. இங்க போனா திரும்பி எங்கயாச்சும் பாத்து அக்காட்ட வந்து பெட் ஆம்லெட் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆமா ஆமா நான் வச்சிருக்கா. உண்மையிலே வந்து அக்கா வந்து நல்ல ஃபன் கையா இருக்காங்க. சூப்பரா இருக்காங்க. பாசமலையே பொழிஞ்சுட்டாங்க. அக்கா பக்கமே எனக்கு எந்த அக்கா தெரியுமா ஞாபகம் வந்தாங்க? விஜய் விலாக்ஸ்ல அந்த பொங்கலுக்கு மளிகை ஜாமான் இடத்துல ஒரு அக்கா இருப்பாங்க. பாத்துறீங்களா? அந்த வீடியோ பாத்துறீங்களா? நீங்க பாத்துறீங்களா? நீங்க பாத்தீங்க. அந்த அக்கா அப்படி இருக்கு. அந்த வீடியோ பார்த்துனா உங்களுக்கு நீங்களே சொல்லிப்பீங்க ஸ்டார்டிங்லேயே. தயவு செய்து இந்த மாதிரி ரோட்டோரத்துல கடை வச்சிருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் பேரம் பேசாதீங்க. அதுதான் முக்கியமா நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம 5000 ரூபா கொடுத்து ஒரு துணி கடையில பெரிய துணி கடையில துணி எடுத்து வந்துருவோம். ஆனா 500 ரூபா கொடுத்து ஜட்டி வாங்கும்போது வேற பேச பாத்துறீங்களா? அதேதான். இந்த மாதிரிதான் எங்க போறோம். ஹிடன் ஃபால்ஸ் யாருக்குமே தெரியாது. எல்லாம் வந்துருவாங்க. அவங்க பாட்டுக்கு போவாங்க, சாமியை கும்பிடுவாங்க, வருவாங்க. நம்ம அப்படி இல்லை. உள்ள என்னென்ன இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அடிமட்டம் வரைக்கும் போய் அலசுவோமா? அதான் நம்ம அலச போறோம். ஒண்ணு மலையில ஏற விடுறாங்க, இல்ல இந்த மாதிரி பள்ளத்தாக்குல இறக்க விடுறாங்க. முதல்ல ரோடு நல்லா இருந்துச்சுப்பா. நாங்களாம் ஒரு போகும்போது காட்டுறமே 2 காட்டு எனக்கு கிளாஸ் ஆனிச்சு. இங்கிட்டு இருந்து இங்கிட்ட இறங்கி போகணுமா? ஆமா. எவ்வளவு தூரம் கிளாயிங்கமோ அவ்வளவு இங்கேயே கிளாயிங்க. ஐயோ இதான் ஹிடன் ஃபால்ஸ்ன்றது. எங்கிட்டா போறதுக்கு? இங்கிட்ட இறங்கிட்டு அதே மாதிரி எங்கிட்டு வளையணும். அடுத்து இங்கிட்டும் போய் இங்கிட்டு வளையணும். சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் வந்துடுறேன். நான் என்ன சொன்னேன்? செவனேன்னு போலாண்டா, போய் கீழே ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாண்டான்னு சொன்னேன். இதே நம்ம சொல்லுவாங்க நின்ட்டா பாரு. நீ வேணா போயிட்டு வா தம்பி. நீ ஏன் காமிப்பா? நீ வேணா அங்க போயிட்டு வா.
நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், நீங்க போயிட்டு பொறுமையா வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 1 கிலோமீட்டர் 1.5 2 கிலோமீட்டர் திரும்பினோடனே அது இறங்குனா அவ்வளவுதான், கோயில் தான் அது. இது அதுதான் அது எனக்கு பதிலா நீயும் சேர்ந்து கும்பிட்டு. நாங்க பேசுறது உங்களுக்கு கம்மியா கேட்கும், ஆனா தண்ணி சவுண்ட் ஜாஸ்தியா கேட்கும். ஏன்னா நாங்க இருக்க இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கியா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்கேன். ஆமா, இந்த தண்ணிகள்லாம் அப்படியே வந்து நீரோடையா போய் இன்னொரு ஒரு ஃபால்ஸ் இருக்கு. ஆனா அங்கிட்டு போக முடியாது, டைம் ஆயிடுச்சு. உண்மையாவே அது ஹிடன் ஃபால்ஸ் தான், இன்னைக்கு பார்க்க முடியாம போயிருச்சு. எனிவே இந்த மாதிரி ஒரு இடம் எடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. ஏன்னா நாங்க இப்ப கீழே போனோம்னா மாட்டிக்கிடுவோம். ஆமா, காட்டறிவு ஆட்டையும் தெரியாது, ஈவினிங் வனவிலங்கு ஆட்டையும் அதெல்லாம் சேஃப்டி இல்லன்னு சொல்றாங்க. நீங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து என்ன ஃபீல் கொடுக்கும்னா, படத்துல காமிக்கிற ஃபீல் தான். ஒரு கோயில் இந்த மாதிரி இந்த வில்லன் கடத்திட்டு கொண்டு வந்து கிளைமேக்ஸ் சீனு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு மரங்கிற இன்னும் மழை காலத்துல வந்தோம்னா சூப்பரா தண்ணி வரும்ப்பா. நாங்க நிறைய தண்ணி ஓடிச்சு. போவோமா உள்ளுக்குள்ள? எங்கிட்ட வேணாண்டா, பாதைகளும் ரொம்ப இதா இருக்கு, நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி இருப்போம். அவ்வளவு சாமியை கும்பிட்டு அப்படியே மேலே ஏறுவோம். சரி, ஓகே. திண்டுக்கல் ஏரியா சொல்லல. நீங்க எப்பவும் இங்கதான் இருப்பீங்களா? பாத்துருக்கேன் நிறைய இடம். இங்க ஒரு பொங்கல் தான் அப்புறம் வெள்ளிக்கிழமை நாளைக்கு அம்மா இல்லையா, அதனால தேங்காய் பால் தான் கொண்டு வந்தது. பால் இருந்தாலும் பால் தேன் அவசியம் தான். நாளைக்கு நடக்கும். நாளைக்கு இப்ப பண்ணிட்டு எங்கயா பண்ணிட்டு இருப்பீங்களா, போயிருவீங்களா? இருக்கு. அவர் இங்கதான் இருப்பாரு, எங்க தங்குவாரு. வந்து பால் வேலை நடக்கும். இன்னைக்கு போய் பால் இதெல்லாம் போய் எப்படிங்க இவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க ஓட்டுருக்கீங்க? சின்ன பிள்ளை இருந்து. அப்படியா? பயமெல்லாம் இருக்காதா? பயம்லாம் இருக்கா? கரண்ட் இருக்குங்களா? கரண்ட் எல்லாம் இல்ல. என்ன வழக்கு? இந்த வழக்கு தான். அங்கதான் இருப்பீங்க. சாப்பிடுறதுக்கு சாப்பிடணும், சமைச்சு சாப்பிடும். அரிசி பருப்பு என்ன மட்டும் போய் வாங்கிட்டு வந்துக்குவீங்க? ஒரு மாசத்துக்கு மொத்தமா வாங்கிட்டு வந்துருவாங்க. நைட் நேரத்துல யாரும் வருவாங்களா? அங்க வர மாட்டாங்க. இருந்தாவே யாரும் இங்க வர மாட்டேங்குது. சென்னாய் இருக்கு. சென்னாய் இருக்கா? அதனால யாரும் அதோட வர மாட்டாங்க. இதுக்கு அங்கிட்டு விட மாட்டீங்க. பகல் நேரத்துல போலாம். பகல் நேரத்துல போலாம். நீங்க அப்படி எல்லாம் பாத்துருக்கீங்களா மிருகங்களெல்லாம்? சரி, அங்க அது வரல இங்கிட்டு வராது. அந்த ஓடி அங்கிட்டு ஒரு போன வாரம் கொண்ட பார்த்து வெட்டி பிடிச்சோம். சென்னாயா? நைட் நேரத்துலயா பகல்லையா? பகல்ல அது ஒரு 5 மணிக்கு அதனால அங்க யாரையும் விடுறது இல்லை. அது போன வருஷத்துல 2 பேர்த்த கடிச்சு காலி வந்து செத்து போயிட்டாங்களா? அடிச்சு ஆளு தப்பிச்சும் போடுச்சுன்னு அவங்களாட்ட ஆளு நிறைய சிற வெட்டி ஆச்சு. அப்புறம் இங்கிட்ட இருந்து 4 ஆளு வருஷம் ஓடி போச்சு. இல்லைன்னா தின்றுமா? கடிச்செல்லாம் விட்டுட்டு போவாது. நீங்க அந்த மாதிரி மிருகங்கள்லாம் இங்க பாத்துருக்கீங்களா? பெரிய பெரிய மிருகங்களா? வேற எதுவும் இல்ல? காட்டுற மிருகம் செய்யாது, அது விரட்டும் ஆளுங்கள வழிமறைச்சு நிக்கும். நாய்க்குட்டிய மாதிரி நாய்க்குட்டி போட்டா இப்படி பக்கத்துல போனா விரட்டும். நம்ம பிடிக்க வரோம்ல, அது ஒரு சோட்டிங்க இருக்கு. நீங்க எங்க வந்து நான் ஒரு தடவை பாத்திருக்கேன், காட்டு மிருகம் சரி பாத்திருக்கேன். போற வழியில கூட பாக்கலாம். ஆனா சென்னாய் நிறைய இருக்கு. சென்னாய் நிறைய நம்ம நாட்டு நாய் மாதிரியே இருக்கும். குட்டியா இருக்கும். நிறைய மாதிரி இருக்கும். கண்ணுக்குட்டியே காட்டு எருமாதவே ஆடு மான் இதெல்லாம் காய். 2 நாள் இன்னும் அந்த முடக்கெல்லாம் தின்னு பேண்ட் போடுறோம். நல்ல வேலை போவது நல்லது. அதனால நான் வேணாம் சொன்னேன். அடேங்க அப்பா, இதான் போலாம் நடத்திட்டு. சரிங்க சரிங்க. இங்க வந்து ஆடி அம்மாசி முடிஞ்சு ஒரு 2000 பேருக்கு அன்னதானம். இங்க நான் போடுவீங்களா? இந்த வருஷம் கருப்புசாமி செலவு வரும். அந்த அளவுல கருப்புசாமி செலவு வைக்கிறதுக்கு இந்த பாதை பூரா பண்ணும். இப்ப பாத்துட்டு என் வயசுக்கு சேர்ந்து வந்து அன்னதானம் வருங்காலத்துல உங்க காலத்துல பாத்துட்டு நமக்கு ஆள் கிடையாது. அதனாலதான் நம்ம காலத்துல இந்த ஓட்ட போட்டு ரோட் நீங்க சொந்த செலவுல போடுறீங்களா? சொந்த செலவு. சொந்த செலவுலையா? பரவாயில்லையே. 25 வருஷமா இந்த பாதை போட்டு. உங்க பேரு? என் பேரு அந்த போர்ல இருக்கிற கருப்பையா ராணி குடும்பத்தினர். அவங்களா? இதுல இருந்து எடுத்து போறாம. இப்ப நீங்க தனியாவே இருக்கீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? பேரப்புல 9 பேரப்புல இருக்கோம். 9 பேரப்புல. சோழையாடு எந்த தேர்வு? சோழையாடுல சிவநாத்து. அண்ணாத்தோட குண்டு தேர்வு. ஆமா ஆமா, தாத்தா தான். மாவட்டாரே போய் கேட்டோம். ஐயப்பனுடைய ஈசி நம்பர். ஐயப்பன் கோயில் ஈசி நம்பர். அப்படியா? அங்க நடராஜன் நாகதேவி இருப்பாங்க, தாத்தா பாட்டி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். பரவாயில்ல. இங்கப்பா இல்ல கன்னிமார் வந்து எங்க குலதெய்வம். தனி போட்ட லேடிஸ் இங்க நான் விட மாட்டேன். பாம்பளை 100 பேர் வந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு லேடிஸ் வரக்கூடாது. அந்த மதுவலுக்கு வந்தவொன்னு விரட்டிவிட்டேன்.
இங்கடா கொண்டு வரீங்க அங்கே சாப்பிட்டு அப்படி போய் நிம்மதி கொண்டு வர்றான்னு சொல்லிட்டு அது ஒண்ணு. சாப்பிட்டுட்டு ஓடையில எந்த பொருளுமே போடக்கூடாது. அதுங்களை பத்தி பாதை எவ்வளவு நீட்டா இருக்குங்க. இந்த தளம் வந்துட்டு போனாவே ஒரு சித்திரையில வந்து கொடிமுடி, ஈரோடு, சேலம், ராமக்கல் பூரா வருவாங்க. நம்ம காலத்துல செஞ்சிடணும். இப்போ சித்திரை மாசத்துல அதுக்கெல்லாம் காசு, ரோடு போடுறதுக்கெல்லாம் காசு அட்டிக்கு வாங்கிதான் இப்போ இந்த வாரம் சம்பளம் கொடுத்தேன். அப்புறம் பொருள் சொந்த வேலைதான் நானாத்தான் பாத்துக்கிறேன். ஒருத்தர் ஒரு ஊருக்கு தண்ணி வரணும்ன்றக்காண்டி 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தண்ணி போட்டாரு பாரு. அது மாதிரி ஐயா ரோடு வரணும்னு அவரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு ரோடு. இந்த பழைய காலத்து பாதை, அதுக்கு அடுத்த பாதை ஒண்ணு, அதுக்கு அடுத்த பாதை ஒண்ணு. போன வருஷம் இந்த பாதையை பார்த்தோம். இந்த குட்டி பூரா எடுத்து வண்டி திரும்புறது, சுத்தம் பண்ணி திரும்புறதுக்கு இப்போ இவ்வளவு வேலை பார்க்கணும். பூரா சொல்லு. ஒரு நாங்கெல்லாம் அடுத்த வருஷம் வரும்போது இந்த ரோடெல்லாம் போட்டிருக்கோம். ரோடு போடணும் காலமாக. இப்போக்கி இந்த கல் ரோடு வந்து கல்லு பதிச்சு கண்ட பத்தி கல்லு பதிச்சு சரியாம இருக்கிறது ஆளாகும் நடக்கும். எல்லாமே உண்மையா நடக்கும். இந்த கோட்டை இது பூரா இடம் விசாரணை வந்து இந்த கோட்டையை பூரா கட்டியிருக்கு. போன வருஷத்துல இருந்து இது இழுத்து வச்சு கட்டி மட்டம் முடிச்சு வருவாங்களா சாமி கும்பிட? அங்க தெரியாம வருவாங்க. நம்ம நெக்ஸ்ட்ல இருந்து ஆள் இந்த முன்னாடி பைபாஸ் ரோடு ஓரம் காலிங் கொடுத்து அவர்லாம் அது நிறைய வரும். இந்த மணல் அள்ளி போட்டுருந்தோம். 25 வரும். இந்த மணல் பூரா அள்ளி போட்டுருக்கீங்க. நீங்க தங்கி இருக்கிற வீடை பாக்குவாங்களா? போச்சாமி ஆளாம போன சாமி குரங்கு இருக்குடா. பாரு உண்மையிலேயே கரண்ட் இல்ல. இந்த மாதிரி வாழ்க்கை தான் நமக்கு தான் வேணும். ஒரு தொந்தரவுமே இல்ல. குடிக்கிறதுக்கு தண்ணி போகுது, என்ன சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும், குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எல்லாத்துக்குமே தண்ணி வேணும். தண்ணி இங்க இருக்கு. தண்ணிக்கு சொந்த செலவுல ரோடு போட்டுட்டு இருக்காரு. தலா இருக்காருந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கே ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். தென்னை மரம் பாரு எவ்வளவு வருஷம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 130 வருஷம் இருக்கு. அதுவா? ஆமா. எவ்வளவு வருஷம் இருக்கு பொறுப்பா? 130 வருடம் பழமையான தென்னை மரத்தை பார்க்க வேண்டுமா? பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த காட்டுக்கு நீங்க தான் ராஜா. நினைச்ச காரியம் முடிச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இப்போ வந்து கபிச்சாமிக்கு சாவை அறுத்து விட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரம் வச்சிருக்கேன். சில்வர் தட்டு சாப்பிட்றதுக்கு சில்வர் தட்டு 100 தட்டு வச்சிருக்கேன். 50 பேர் சாப்பிடக்கூடிய சாமி அம்பரம் கொடுத்துருக்கேன். அவர் எப்படி உருவாக்கி வச்சிருக்காரு? நான் போயிட்டாலும் வருங்கால சந்ததிகள் இருக்கணும் தான் உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த கல்லெல்லாம் எடுத்துருவேன். இந்த கல்லெல்லாம் அம்புட்டு எடுத்து பீடம் கட்டி சிலை 5 சிலையெல்லாம் வருது. திருநாளா சுத்துறா ஆடி அமாவாசை வந்து ஞாயிற்றுக்கிழமை 1500 ரூபாய்க்கு அன்னதானம். நத்தத்துல இருந்து உரிமை தப்பலாம் அன்னதானம் பூரா நத்தத்துல இருந்து ஆள் வருவாங்க. சரி ஐயா வரேங்க. சரிங்க சாமிங்களா நாங்க படிக்கும்போது வேலை போயிட்டு ரொம்ப சொந்தமா வேலை பார்க்கணும். சீமாங்கில நான் ஆடி மாசம் எல்லாரும் வருவீங்க. அதுக்கு முன்னாடியே கும்பாபிஷேகம் பேனர் மேட்டுக்குள்ள பேனர் போட்டுருவேன். மேட்டுப்பட்டியில பேனர் போட்டுருவேன். அது வந்து 48 நாள் வந்து இதுல பூரா போட்டுருவேன். சிலை பூரா கருப்புச்சாமி சிலை, விநாயகர் சிலை 48 நாள் கொண்டாந்து வச்சு கல்ல அடிச்சு 48 நாள் போட்டு அந்த 48க்குள்ள இதுக்கு பீடம் கட்டிங்க ஐயா இருக்கு. பீடம் கட்டி அன்னதானம் சைவ சாப்பாடு. அதுல இருந்து 48 நாள் கழிச்சு ஆடி அமாவாசை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கடா வெட்டி வரும். செம்மையா இருக்கும் சாமி. பிள்ளைகளுக்கு என்ன காரணம் சாமி. கண்டிப்பாங்க உங்க புண்ணியத்துல ஏதோ நல்லது நடக்கும். நல்லா இருக்கு. கண்டிப்பாங்க முன்னுக்கு வந்து அருவிக்கு போயிருக்கோம். அப்படியா? பரவாயில்லைங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா போவோம். இந்த காலத்துல இப்படி இருக்க நல்ல மனசு ஐயா இருக்கு. ஒரு நாளும் அடிச்சு வைக்கிறேன்னா பெரிய விஷயம். என்ன சொல்றீங்க? உண்மையா யோசிச்சு பாரு. ஒரே ஆளு சொந்த செலவுல ரோடு போட்டு ஒரு கோயிலை நிறுவி தனி ஒரு மனுஷனா இருட்டுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு 100 பேர் வந்தாலும் அன்னதானத்துக்கு சாப்பாடு தட்டு விட்டு எல்லாம் வச்சிருக்கேன். கடா மட்டும் வேண்டும் தான் கடா சாப்பாடு தேவையான பொருட்கள் வேண்டும் தான் போதும். ஐயாவே மொத்தமே எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. இந்த ஒரு பயமும் இல்லாம வாழ்றாரு பாரு. பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்ன, அவரு கொடுத்தது விரத சாப்பாடுலாம் இல்ல, நமக்கு கொடுத்த சாப்பாடு. அவரோட சாப்பாடு நமக்கு கொடுத்தாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவுதான்ப்பா மனுஷன் வாழ்க்கை. நம்ம தான் அந்த நகரம் பாரு, நகரமான நகரத்துல வாங்க காசு இல்லைன்னாலும் வாழலாம்னா அது ஐயா பார்த்து ஒண்ணுமே தேவையில்லை. நான் கிடக்குறேன்டா, கரண்ட் வேணாண்டா, எதுவும் வேணாண்டா, டிவி எதுவும் வேணாண்டா, நான் பெசாடி இருட்டுக்குள்ள கிடக்குறேன் அந்த வீட்டுக்குள்ள. அழகா அவர் பெசாடி இருந்தா தண்ணி வேணுமா இருந்தா வந்துட்டாரு. தண்ணி அழகா தண்ணி எடுத்து குடிச்சுக்குவாரு. பாத்திரம் வேணா கழுவிக்குவாரு. எல்லாமே பண்ணிடுறாரு. அவ்வளவுதான். இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பணம் தேவை கிடையாது. கொடுத்த பணத்தை வாங்கி என்ன வந்தாரு பாத்தியா? அந்த மாதிரி
போட்டு வச்சிட்டாரு. வாங்கி அதை கூட ஒரு பாக்கெட்ல வைக்கல, எதுவும் வைக்கல, எடுத்து வைக்கல, சும்மா அப்படியே போட்டு வச்சிட்டாரு. ஆனா சொந்த செலவுல ரோடு போடுறதுலாம் பெரிய விஷயம்டா. அவர் செய்யணும்னு அவசியமே இல்லையடா. ஆமா சரியா பாத்தியா? அதான் அவர் விட்டு போனாலும் பின்னாடி வர சந்ததிகளை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே நம்மளுக்காக தான், நம்ம வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுட்டு போனாங்க. இப்ப வர்றவங்க அதை எல்லாத்தையும் அடிச்சு கொலாப் பண்ணி விட்டுட்டு நமக்கு மட்டும்தான் நமக்கு மட்டும்தான்றதை எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சேர்க்கிறோமா இன்னைக்கே செலவு பண்ணிடணும் அப்படின்னு செலவு பண்ணிடுறாங்க. ஆமா, எங்கடா செலவு பண்றாங்க அவங்க? செலவு பண்ணாலும் பரவாயில்ல, தாராளமா செலவு பண்ணா கூட சேர்த்து வச்சிடறாங்களே, சேர்த்து வச்சு ஃபுல்லா இது பண்ணிடுறாங்க. இதனாலதான் நம்ம கல்வி கண் ஐயோ சார் இதனாலதான் கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லியிருக்காரு, சொத்து சேர்த்து வை, ஊனமாக இருந்தால் உன் பிள்ளை ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வை. இதனாலதான் கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லியிருக்காரா, ஊனமா இருந்தா உன் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வச்சு உன் பிள்ளைய ஊனமாக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் நம்ம ஊர்ல விட்டு போனோம் என்னடா வாழ்றீங்க வந்துருவாரு. அதான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், அவரெல்லாம் நேரம் காலத்தை கடந்து வாழ்றாரு. நம்மளாம் இங்க பாரு, நேரத்தையும் காலத்தையும் இருக்கோம். நம்மளாம் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும், நல்லா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். 9 பேர பிள்ளை, அது பாடு அவனுக்கு